ஹிந்தி, நியூ என்சிஆர்டி சிலபஸ், மல்ஹார் புக்கினுடைய லெசன் 7. இந்த லெசன் நம்மளுக்கு ஒரு போயமாக கொடுத்துருக்காங்க. போயமோட பேர் மத் பாந்தோ. மத் பாந்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு நாட் ரெஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம். அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, தடை போடாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அப்போ கவி எதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம போயமில் பார்க்க போகிறோம். போயமோட லைன்ஸ் பாருங்க. இன் சப்னோ கே பங்க் நா காட்டோ, இன் சப்னோ கி கதி மத் பாந்தோ. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே புரிஞ்சிருச்சு எதை பற்றி கவி சொல்கிறாருன்னா ட்ரீம்ஸை பற்றி சொல்கிறார். அப்போ இந்த ட்ரீம்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ட்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய நம்மளுடைய கோல் இருக்கு இல்லையா, அதனுடைய ட்ரீமை பற்றி பேசுகிறாங்க. இன் சப்னோ கே பங்க் நா காட்டோ. நா காட்டோனா டு நாட் கட்டுன்னு அர்த்தம். பங்க்னா விங்ஸ் அர்த்தம் இல்லையா. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க, நம்மளுடைய ட்ரீம் ஆனது இட் ஹேஸ் டு ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பறக்கக்கூடிய அந்த விங்ஸை கட் பண்ணாதீங்க. ஸோ சேம் மீனிங் தான் டு நாட் ரெஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. இன் சப்னோ கே பங்க் நா காட்டோ, இன் சப்னோ கி கதி மத் பாந்தோ. மத் பாந்தோனா டு நாட் ரெஸ்ட்ரிக்ட், அதாவது தடை போடாதீங்க. கதின்றது ஸ்பீடு. ஸோ இந்த நம்மளுடைய இந்த ட்ரீம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இல்லையா, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌரப் உட் ஜாத்தா ஹே நப் மே ஃபிர் வஹ் லவுட் கஹா ஆத்தா ஹே. சௌரப் அப்படின்றதோட மீனிங் ஃப்ராக்ரன்ஸ். பட் இந்த இடத்துல சௌரபும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நம்மளுடைய ட்ரீம் தான். சௌரப் உட் ஜாத்தா ஹே நபுமே, அதாவது நம்மளுடைய ட்ரீம் ஆனது இந்த நபுனா ஸ்கைன்னு அர்த்தம். அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹையில் அது போய்கிட்டே இருக்கும். நம்மளோட ட்ரீம் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். அது ரொம்ப ஹைட்டில் போயிட்டே இருக்கும். அதுதான் இங்கே ஸ்கையில் சொல்கிறாங்க. சௌரப் உட் ஜாத்தா ஹே நபுமே ஃபிர் வஹ் லவுட் கஹா ஆத்தா ஹே. ஒன்ஸ் அந்த ட்ரீம்ஸை நம்ம பறக்க விட்டோம் அப்படின்னா இட் ஓன்ட் கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதை பறக்க விடுங்க. ஃபிர் வஹ் லவுட் கஹா ஆத்தா. லவுட்னா திரும்ப வர்றதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அந்த ட்ரீமை இன்னும் மேலும் மேலும் நம்ம ட்ரீம் பண்ண விட்டோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ண போறோம் இல்லையா, அது ஏன் திரும்ப வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிர் வஹ் லவுட் கஹா ஆத்தா ஹை, பீஜ் தூலி மே கிர் ஜாத்தா ஜோ வஹ் நப் மே கப் உட் பாத்தா ஹை. பீஜ் அப்படின்னா சீடு, விதை இருக்கு இல்லையா. ஸோ விதையை நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது செடியாக வளரும். பட் இங்கே கவி என்ன மீன் பண்ணுறாருன்னா பீஜ் தூளி மே கிர் ஜாத்தா ஜோ வஹ் நப் மே கப் உட் பாத்தா ஹே. ஸோ ஒரு சீடை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இவர் மீன் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு ட்ரீம், இந்த இடத்துல ட்ரீமையும் நம்ம பீஜாக பார்க்குறோம், சீடாக பார்க்குறோம். அந்த ட்ரீமை நம்ம மண்ணுக்குள்ளே போடும்போது, அதாவது நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகாது, திரும்ப அதால வளர முடியாதுன்னு சொல்றாரு. பீஜ் தூளி மே கிர் ஜாத்தா ஜோ வஹ் நப் மே கப் உட் பாத்தா ஹே. அதனால நம்ம அந்த ட்ரீமை வளர விடணும் அப்படின்னு சொல்றாரு. அக்னி சதா தர்தி பர் ஜல்தி தூம் ககன் மே மட்ராத்தா ஹே. அக்னி இந்த நெருப்பு அப்படின்றது என்ன ஆகும்னா பூமியில எரியுது இல்லையா. அப்ப நெருப்புன்றது பூமியில இருக்கு. அதனுடைய ஸ்மோக் தூம் ககனுமே மடுராத்தா ஹே. அதனுடைய ஸ்மோக் ஆனது என்ன ஆகுது, இந்த ககன் ஸ்கையில் அப்படியே ஃபுல்லாக பறந்து போகுது. ஸோ இதுலேயுமே என்ன மீன் பண்ணுறாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. சப்னோ மே தோனோ ஹி கதி ஹே உடுக்கர் ஆங்கோ மே ஆத்தா ஹே. இந்த சப்புனம், இந்த ட்ரீம்ஸில் ரெண்டு விதம் இருக்குது. அதாவது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அதால் வளர முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண முடியும், அதால் வளர முடியும்னு சொல்கிறாங்க. சப்னோ மே தோனோ ஹி கதி ஹே உடுக்கர் ஆங்கோ மே ஆத்தா ஹே. இந்த ட்ரீமை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வளர்ந்து அது நம்மளுடைய கண்கள் கிட்டேயே வரும். ஸோ தட் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு எய்ம் வந்துடும், நம்ம இதை செய்யணும் அப்படின்ற எய்ம் வரும். அதனால ட்ரீம்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இஸ்கா ஆரோஹன் மத் ரோக்கோ, இஸ்கா அவரோஹன் மத் பாந்தோ. இஸ்கா ஆரோஹன், ஆரோஹன்னா அசெண்டிங் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ சின்னத்துல இருந்து பெருசாகிறது அசெண்டிங் ஆர்டர் இல்லையா. இஸ்கா ஆரோஹன், இது சின்னத்துல இருந்தே வளரும் போது மத் ரோக்கோ, அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. இஸ்கா அவரோஹன் மத் பாந்தோ, அந்த ட்ரீம் ஆனது திரும்ப அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட திரும்ப வருது. அப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல திரும்ப நம்ம கிட்ட வரும்போது மத் பாந்தோ, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ட்ரீமாவே விட்டுடுங்கன்னு சொல்றாரு. முக்த் ககன் மே விச்சரன் கர் யஹ் தாரோ மே ஃபிர் மில் ஜாயேகா.
நம்ம ட்ரீம் ஆனது என்ன ஆகும்னா முக்த் ககனமே விச்சரன்கர். ஸோ இந்த பரந்த ஆகாசத்தில் அது வந்து ஃபுல்லாக ரோம் பண்ணிட்டு ஃபிர் தாரோமே ஃபிர் மில் ஜாயேகா, திரும்ப வந்து ஸ்டார்ஸோட போய் மர்ஜ் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன கவி மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ஹை இடத்துல யோசிச்சு நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த ட்ரீமை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம யோசிப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க முக்து ககனமே விச்சரன்கர். ஒருவேளை நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது அதில் ரீச் ஆகாது இல்லையா. ஸோ அதுதான் மத்து பாந்தோன்றது. முக்து ககனமே விச்சரன்கர், நம்ம ட்ரீம் ஆனது ஃபுல்லாக ஸ்கையில் வந்து போயிட்டு தாரோமே ஃபிர் மில் ஜாயேகா, அதுக்கு ஸ்டார்ஸோட அது மர்ஜ் ஆகும். இங்கே மர்ஜ் ஆகிறது என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம யோசிப்போம். मेघों से रंग और किरणों से दीप्ति लिए भू पर आएगा. मेघों से रंग, மேகத்துல இருந்து கலர்ஸ், और किरणों से दीप्ति, கிடைக்கிற அந்த ரேஸ்லேருந்து ரேடியன்ஸ், அந்த பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப பூமியிலேயே அது வரும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீமை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடுவோம். மேகோ சே ரங் ஒரு கிரணோ சே தீப்திலேயே பூப்பர் ஆயேகா, பூமியில் அது திரும்ப வரதான் போது, அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸ்வர்க் பனானே கா ஃபிர் கோயி ஷில்ப பூமி கோ சிக்கலாயேகா. ஸ்வர்க் பனானே அப்படின்னா ஒரு ஹெவனையே அது கிரியேட் பண்ண போகுது. அப்போ ஹெவன் கிரியேட் பண்ணுறதுனா என்ன மீனிங்னா, உன்னுடைய ட்ரீமை நீ அச்சீவ் பண்ண போகிற. ஸ்வர்க் பனானே கா ஃபிர் கோயி ஷில்ப, ஸோ ஒரு நியூ ஆர்ட், நியூ டிசைன்றத ஷில்பன்ற மீனிங். அப்போ நீ எப்படி உன்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண போறியோ அதுக்கான சோர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு நீ வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் ஃபார்வர்டு பண்ணுவ. பூமிக்கோ சிக்கலாயேகா. இந்த ட்ரீம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒருவேளை அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் வளர விட்டோம்னா கண்டிப்பாக அந்த ட்ரீம் போய் ஒரு ட்ரீம் பிக் ரீச் ஹை, அந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு ஹை லெவலுக்கு யோசிச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஸ்வர்க் பனானே கா ஃபிர் கோயி ஷில்ப பூமிக்கோ சிக்கலாயேகா. உனக்கு என்ன வேணும்ன்றதை அந்த ட்ரீம் வந்து உனக்கு टीच पन. नब तक जाने से मत रोको, धरती से इसको मत बांधो. அதனால கவி என்ன சொல்றாருன்னா, நப் தக் ஜானே சே மத் ரோக்கோ, அது ஸ்கை வரைக்கும் ரீச் ஆகிறத நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. தர்த்தி சே இஸ்கோ மத் பாந்தோ, பூமி கிட்ட வரும்போது அதை நீங்க ரெஸ்ட்ரிக்டும் பண்ணாதீங்க. இன் சப்னோ கே பங்க் நா காட்டோ, இன் சப்னோ கி கதி மத் பாந்தோ. ஸோ இந்த ரிப்பீட்டட் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரீமினுடைய விங்ஸை வந்து கட் பண்ணாதீங்க, இந்த ட்ரீம்ஸினுடைய ஸ்பீடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவிதாவை நமக்கு எழுதினவங்க வந்து கவியத்ரி மகாதேவி வர்மாஜி. ஸோ ஒரு ட்ரீமை வந்து ஒரு பேர்டாக இமேஜின் பண்ணி, ஸோ அதை எப்படி நம்ம ட்ரீமை வளர விடணும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை ரொம்ப அழகாக இந்த கவிதாவில் சொல்லியிருக்காங்க மகாதேவி வர்மாஜி. நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த ட்ரீமை ரொம்ப அழகாக இமேஜின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன், இந்த கவிதா உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். திரும்பவும் அந்த கவிதாவை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கவித்ரியோடைய இமேஜினேஷனை அப்ரிஷியேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.